ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இளைஞர்கள் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்டில் ஸ்டேஜ் பிளேயில் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் பார்வையாளர்கள் இளைஞர்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை. பொதுவாக சபா நாடகங்களுக்கு இளைய தலைமுறை வருவதில்லை. பார்வையாளர்களுடைய வரிசையில் அவங்கள நம்ம பார்க்க முடியறதில்லை. இதுதான் நன்றி. நாடகத்துக்கு போகணும்னு நீங்கள் சாயந்தரம் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஹவுஸ்ஃபுல் போர்ட் போட்டுருவாங்க. அப்போ மறுநாள் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு போய் டிக்கெட் வாங்குறது இருந்தது. அப்போ அட்வான்ஸ் புக்கிங்கிற சிஸ்டம் கொண்டு வராங்க. இது வந்து உங்களுக்கு 20ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்கு. நான் வந்து ஒரு நல்ல நடிப்பு உணர்ச்சிகரமான ஒரு நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னா கலைவாணர் அரங்கத்தில் நடிகர் திலகம் வந்து பிரஸ்டேஜ் பத்மநாபன் ட்ராமா போட்டுட்ருக்காரு. இல்லை வேணாம் நம்ம ஒரு சரித்திர புராண நாடகம் போகலாம் அப்படின்னா திருவல்லிக்கேணியில் என்கேடி கலாமண்டபத்தில் ஆர்எஸ் மனோகர் இலங்கேஸ்வரன் போட்டுட்ருக்காரு. இல்லை ஒரு குடும்ப நாடகம் பார்ப்போம், எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா, சகசரநாமம் அங்கே ட்ராமா போட்டுட்ருக்காரு. இல்லை வேண்டாம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பார்ப்போம், அங்கே முகமது பின் துக்ளக் போட்டுட்ருக்காரு. இல்லை வேணாம் அங்கே காமெடி லைட்டர் சிரிச்சுட்டு வரலாம், காத்தாடி ராமூர்த்தி அங்கே ட்ராமா போட்டுட்ருக்காரு. இப்போ பெருசாக காமெடியாக இருந்தால் கூட கதையெல்லாம் வேணாங்க, சும்மா போவோம் ஜாலியாக சிரிப்போம் வந்துடுவோம் அப்படின்னா 100 நிமிஷத்தில் 200 சிரிப்பு வாங்க அப்படிங்கிறார் எஸ்வி சேகர். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமா, வாங்க நான் சாக்லேட் கிருஷ்ணான்னு ஒரு ட்ராமா போடுறோம் வந்து பாருங்கிறார். நாடகத்தில் மிக அற்புதமான படைப்புகளை கொடுத்துட்டு இருந்த விஸ்வ சினிமாவுக்கு போகிறாங்க. போனோன்னா நாடகத்தினுடைய அந்த எழுத்தில் ஒரு கை குறையுது, பெரிய கை ஒன்று. 50லேருந்து தொடர்ந்து நாடகங்கள் பண்ணிட்டு இருந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சினிமாவுக்கு போயிடுறாரு, அங்கே ஒரு கை குறையுது. இப்படி திறமைசாலிகள் எல்லாம் சினிமாவை நோக்கி நகரும் போது இங்கே நாடகம் கொஞ்சம் தொய்வடையுது. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் விவேக் பாரதி. இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான நேர்காணலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இன்றைய சிறப்பு விருந்தினர் நடிகர், நாடக இயக்குனர், நாடக தயாரிப்பாளர். பொன்னியின் செல்வன் என்ற காவியம் படமாக வருவதற்கு முன்பே நாடகமாக அதை பெரும் மேடையில் சாதித்து காட்டியவர்களில் முக்கியமானவர் திரு இளங்கோ குமணன் அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் நேரடியாக நாடகத்திலேயே முதல் கேள்வி வைக்கிறேன். இப்போ 2025 சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நாடகத்துக்கு என்ன வரவேற்பு இருக்குது? நாடகங்கள், மேடை நாடகங்கள் எப்படி நடக்குது? இன்றைக்கு உங்களுக்கு மற்ற ஊடகங்கள் வடிவங்கள்லாம் வந்து மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்னை மாதிரி, நீங்கள் கேட்ட மாதிரி சென்னை மாதிரி பெருநகரத்தில் நாடகங்கள், சபாக்கள் சார்பாக நடைபெறுகின்ற நாடகங்கள்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நாடகங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு 1940லேருந்து 2000 வரைக்கும் அல்லது 90கள் வரைக்கும் தனியார் தொலைக்காட்சிகள் வருவதற்கு முன்பாக, தனியார் தொலைக்காட்சிகளில் அந்த சீரியல்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த தொடர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இதே நாடகங்கள், நீங்கள் இன்று கேட்குற இதே நாடகங்கள் தியேட்டருக்கு போய் டிக்கெட் கிடைக்காம மக்கள் திரும்பி வந்த ஒரு சூழல் இருந்தது. அந்த காலம் இப்பொழுது இல்லை. அதனால் நடந்துக்கிட்டு இருக்கு, சபா நாடகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய சாதனையாக, ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன். வரவேற்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாடகம் இங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்த உடனே, இது வரைக்கும் நாடகமே பார்த்துடாதவர்கள் அல்லது நாடகம் பார்த்தவங்க இந்த நாடகத்தை பார்க்கல, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்து வர அளவுக்கு வரவேற்பு இல்லை. ஆனால் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இளைஞர்கள் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்டில் ஸ்டேஜ் பிளேயில் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் பார்வையாளர்கள் இளைஞர்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை. இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். நான் சென்னை சபாக்களில் தமிழ் நாடகங்கள் 2001, 2022 அப்படிங்கிற தலைப்பில் முனைவர் பட்டத்துக்காக ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆய்விற்காக நான் போய் பலரை சந்திக்கும் போது அந்த ஆய்வு களத்திலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னா, இன்றைக்கு சென்னையில் வந்து ஒரு 33 குழுக்கள் இருக்குது. நாடகங்கள் நடத்தக்கூடிய குழுக்கள், சபா நாடகங்கள் நடத்தக்கூடிய குழுக்கள். நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நாடகம் அப்படிங்கிறது நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சபாக்களில் நடக்கக்கூடிய நாடகங்கள், இன்னொன்று வந்து சிறிய சிறிய அரங்குகளில் நடக்கக்கூடிய நாடகங்கள், அலைன் பிரான்சிஸ் மேடை அந்த மாதிரி அரங்கத்தில் நடக்கக்கூடிய நாடகங்கள். இது இரண்டுத்திற்கும் வேறுபாடு இருக்குது.
இந்த சபாக்களில் நடக்கக்கூடிய நாடகங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அதிகபட்சம் 2.5 மணி நேரம் நடக்கக்கூடிய நாடகங்கள். ஒரு 15 காட்சி, இடைவெளிக்கு முன் ஒரு 7, இடைவெளிக்கு முன் ஒரு 8 அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பிலேருந்து முற்றிலும் மாறுபட்டது அந்த சிறிய அரங்குகளில் நடக்கக்கூடிய நாடகங்கள். அது நவீன வகை நாடக வடிவங்கள்னு அவங்க பேசுகிறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ பேசுகிறது சபா நாடகங்கள். நான் முதல்ல சொன்ன அந்த வரவேற்பும் இந்த சபா நாடகங்கள் பற்றி. இந்த 33 குழுக்களில் இன்றைக்கு 2025 தொடர்ந்து நாடகங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய குழுக்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 15 குழுக்களை சொல்லலாம். அந்த 15 குழுக்கள்லையும் ஓராண்டுக்குள்ளேயே ஒரு 2-3 நாடகங்கள் அரங்கேற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 5-6 குழுக்களை தான் சொல்லலாம். இதுதான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்க நிலைமை. அந்த 5-6 குழுக்களில் ஒரு 2-3 குழுக்களில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து மேடையில் பங்கேற்கிறாங்க, நடிக்கிறாங்க, எல்லா பிரிவுலையும் பங்கெடுத்துக்கிறாங்க. தொழில்நுட்ப பிரிவுகளில் கூட எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஆர்வமாக இருக்காங்க. அந்த நாடகங்கள் நடக்கும்போது அந்த இளைஞர்களுடைய நண்பர்கள் பார்வையாளர்களை வந்து உட்காந்து பார்க்குறாங்க. அதை தவிர பொதுவாக சபா நாடகங்களுக்கு இளைய தலைமுறை வருவதில்லை. பார்வையாளர்களுடைய வரிசையில் அவங்கள நம்ம பார்க்க முடியறதில்லை. இதுதான் இன்றைக்கு வந்து யதார்த்தமான உண்மை. இப்போ அதே மாதிரி நாடகங்கள் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து விடுதலை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசி இப்போது அதுதான் வந்து சொல்லப்போனால் சினிமாவுக்கே அச்சாரம் போட்டது நாடகங்கள். இப்போது நடக்கிற நாடகங்கள் எதை பேசுகின்றன? இல்லை, நீங்கள் நாடகங்கள் வந்து தொடக்க காலத்திலேருந்தே பொழுதுபோக்கு தான் அது நாடகங்களோட அடிப்படை. ஆனால் தொடக்க காலத்துலேருந்தே வந்து நாடகங்கள் வந்து காரணங்களோட தான் செய்யப்பட்டது. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து பக்தி இலக்கியத்தை பரப்பக்கூடிய விஷயங்களாக தான் நாடகங்கள் அமைந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து சுதந்திர போராட்டத்திற்காக பயன்படுத்தக்கூடிய விஷயமா நாடக களம் மாறிட்டு. சுதந்திரத்துக்கு பிறகு பகுத்தறிவு களமாக நாடகங்கள் மாறிச்சு. அது ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி, விடுதலை, பகுத்தறிவு இந்த விஷயங்களுக்கான பிரச்சார களமாகவே நாடகங்கள் அமைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. நீங்கள் ஒரு வடிவத்துக்கும் இன்னொரு புதிய ஊடக வடிவம் வரும்போது அது மாறும்போது இந்த ஏற்கனவே இருக்கிற வடிவம் வந்து கொஞ்சம் மட்டுப்படும், அந்த பிரச்சனையை சந்திக்கும். இது வந்து உங்களுக்கு தொழில்முறை நாடக கலைஞர்கள் நடத்திட்டு இருந்தாங்கல்ல, உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் முதல் தமிழ் சினிமா வருது உங்களுக்கு 1930கள். அந்த முதல் தமிழ் சினிமா வர தொடங்கிய உடனேயே இங்கே தொழில்முறை கலைஞர்களுடைய அந்த கலை வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுது. ஏன்னா இங்கிருந்து கலைஞர்கள் சினிமாவுக்கு போகிறாங்க. அப்போ அந்த புதிய ஊடக வடிவம் வந்தவுடனே இது பாதிக்கப்படுது. அப்போ 40கள் கிட்டலாம் வரும்பொழுது சினிமா பெருசாகுது. தொழில்முறை நாடக கலைஞர்களுடைய அந்த குழுக்கள் வந்து குறைய தொடங்குது. அப்போது அமைச்சூர் வராங்க, இவங்க வராங்க, பயன்முறை கலைஞர்கள் வராங்க. 1950களில் வந்து உங்களுக்கு அமைச்சூர் குழுக்கள் ஆரம்பமாகுது. தொடர்ச்சியாக குழுக்கள் வருது. 50கள்லேருந்து 90 வரைக்கும் 180 குழுக்கள் இருந்ததாக ஒரு ஆராய்ச்சியாளர் பதிவு பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது, நாடகங்கள் போடுவதற்கு குழுக்களுக்கு வந்து பிரச்சனையாகுது. இடம் கிடைக்கல, எங்கே போயிடுறது, அந்த சிக்கல் வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி குழுக்கள் நடந்ததுன்னா அந்தந்த சபை யார் நடத்துகிறாங்களோ, நாடக குழு யார் வச்சுருக்காங்களோ அவங்களே வந்து கொட்டகையை வாடகைக்கு எடுத்து அவங்களே எல்லாம் செய்து டிக்கெட் போட்டு அவங்களே போய் தெருவா விற்று எல்லாம் பண்ணி வந்து அதில் தான் ஓடு. அது தொழில்முறை. அவங்க வந்து அதுக்கு தான் வாழ்ந்தாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான். இந்த 50களுக்கு பிறகு என்ன ஆகுது, நாடக குழுக்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்னு சபாக்கள் அதிகமாகுது. 40லேருந்து சபாக்கள் அதிகமாகுது. அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சபா வந்து ஒரு 130-140 சபாக்கள் இருக்குது சென்னையில். குழுக்கள் 180 குழுக்கள் இருக்குது. எல்லா நாடக குழுக்களுக்குமே எல்லா சபாக்களும் வாய்ப்பு கொடுக்குது. சபாக்கள்லேயே இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 வகையான சபாக்கள் இருந்திருக்கு. அப்போ ஒன்று வந்து பெரிய சபை, இன்னொன்று வந்து கொஞ்சம் நடுத்தர சபா, 3வது வந்து சிறிய சபா. இந்த பெரிய சபாவில் பார்த்தீங்கன்னா 2000 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க ஒரு நாடகத்தையே 2 நாள் 3 நாள் போடுவாங்க. அப்போ நடுத்தர சபையில் 1000 உறுப்பினர்கள் ஒரு நாடகத்தை ஒரு நாள் போடுவாங்க. இந்த 3வது வகை சபை இருக்குல்ல, இவங்களுக்கு உறுப்பினர்கள் வந்து அதிகபட்சம் 500 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு நாடகத்தை ஒரு இடத்துல போட்டு தன்னுடைய 3 பார்வையாளர்களையும் பார்க்க வைக்கிறாங்க. இப்படி இருந்த காலகட்டம் ஒன்று. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நாடகத்துக்கு போகணுன்னு நீங்கள் சாயந்தரம் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது, ஹவுஸ்ஃபுல் போர்ட் போட்டுருவாங்க. அப்போ மறுநாள் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு போய் டிக்கெட் வாங்குறது இருந்தது. அப்போ அட்வான்ஸ் புக்கிங்கிற சிஸ்டம் கொண்டு வராங்க.
இது வந்து உங்களுக்கு 20ஆம் நூற்றாண்டிலே இருந்திருக்கு. சி. கண்ணையாங்கிறவர் தான் முதல்ல இந்த முன்பதிவு முறையை வந்து ஆரம்பிச்சு அட்வான்ஸ் வைக்கிறார். புக்கிங். முன்பதிவு முறையை ஆரம்பிக்கிறார். இங்கே நடந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு பரவலாக எல்லா நாடகங்களுக்குமே இது வந்து இந்த பிரச்சனை வந்து டிக்கெட் கிடைக்காம வருது. அப்படி ஒரு 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 கற்பனை பண்ணி பாருங்கள். 70களில் ஒரு நாள் மாலை நான் ஒரு ஒரு மனிதன் இன்றைக்கு சாயந்தரம் ஒரு நாடகம் போகலான்னு முடிவு பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது பாருங்கள். நான் வந்து ஒரு நல்ல நடிப்பு உணர்ச்சிகரமான ஒரு நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னா கலைவாணர் அரங்கத்தில் நடிகர் திலகம் வந்து பிரஸ்டீஜ் பத்மநாபன் ட்ராமா போட்டுட்ருக்காரு. இல்லை வேணாம் நம்ம ஒரு சரித்திர புராண நாடகம் போகலாம் அப்படின்னா திருவல்லிக்கேணியில் என்கேடி கலாமண்டபத்தில் ஆர்எஸ் மனோகர் இலங்கேஸ்வரன் போட்டுட்ருக்காரு. இல்லை ஒரு குடும்ப நாடகம் பார்ப்போம், எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா பார்ப்போம், சகசரநாமம் அவங்க ட்ராமா போட்டுட்ருக்காரு. இல்லை வேண்டாம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பார்ப்போம், ஷோ அங்கே முகமது பின் துக்ளக் போட்டுட்ருக்காரு. இல்லை வேணாம் அங்கே காமெடி லைட்டர் சிரிச்சுட்டு வரலாம், காத்தாடி ராமூர்த்தி எங்கள் ட்ராமா போட்டுட்ருக்காரு. இப்போ பெருசாக காமெடியாக இருந்தால் கூட கதையெல்லாம் வேணாங்க, சும்மா போவோம் ஜாலியாக சிரிப்போம் வந்துடுவோம் அப்படின்னா 100 நிமிஷத்தில் 200 சிரிப்பு வாங்க அப்படிங்கிறார் எஸ்வி சேகர். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமா, வாங்க நான் சாக்லேட் கிருஷ்ணான்னு ஒரு ட்ராமா போடுறோம் வந்து பாருங்கிறார் கிரேசி மோகன். அத்தனை வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரசிகனுக்கு. ஒரு மாலை நேரத்தில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் வந்து கலைஞர்கள் கொடுத்துருந்தாங்க. நாடக மேடை கொடி கட்டி பறந்தது. நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு கதைகள் போச்சு. இங்கேயும் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு 80களில் நாடகத்தில் மிக அற்புதமான படைப்புகளை கொடுத்துட்டு இருந்த விசு சினிமாவுக்கு போகிறாரு. போனோன்னா நாடகத்தினுடைய அந்த எழுத்தில் ஒரு கை குறையுது, பெரிய கை ஒன்று குறையுது. 50களிலேருந்து தொடர்ந்து நாடகங்கள் பண்ணிட்டு இருந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சினிமாவுக்கு போயிடுறாரு, அங்கே ஒரு கை குறையுது. இப்படி திறமைசாலிகள் எல்லாம் சினிமாவை நோக்கி நகரும் போது இங்கே நாடகம் கொஞ்சம் தொய்வடையுது. சினிமாவில் நாம் அறிந்த பல கலைஞர்கள் நாடகத்திலேருந்து போனவங்க. சிவகுமார்லேருந்து, ஸ்ரீகாந்த்லேருந்து, முத்துராமன்லேருந்து, நீங்கள் யாரை நேம் பண்ணாலும், வி. கோபாலகிருஷ்ணன்லேருந்து இங்கேருந்து போனவங்க. அங்கே போனதுக்கு பிறகும் வந்து இங்கே நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிட்டு இருந்த நடிகர்கள் இருந்திருக்காங்க, நடிகர் திலகம் உட்பட. நடிகர் திலகம் வந்து தன்னுடைய சிவாஜி நாடக மன்றத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி தொழில் இல்லாமல் இருக்காங்க, அதனால் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நடித்த நாடகங்கள் தான் தங்கப்பதக்கம், வியட்நாம் வீடு, பின்னாடி படங்கள் ஆச்சு. அதெல்லாம் படங்களாச்சு. அவர் சினிமாவில் பிஸியாக இருக்கும்போதே இதை பண்ணார். 70களில் சினிமாவில் பிஸியாக இருக்கும்போதே அந்த தொழில்முறை நாடகங்கள் வாய்ப்பு இல்லை, நம்ம அவங்களுக்கு பண்ணணுன்றதுக்காக வந்து அதை பண்ணார். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார், மாலையில் நாடகம் இருக்குது அப்படின்னா மத்தியானம் படப்பிடிப்பு இல்லாமல் பார்த்துப்பார். ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்துடுவார். இதை நான் அண்மையில் ராம்குமார், என்னோடய ஆய்வு தொடர்பாக ராம்குமார் சிவாஜி நான் அவங்களை சந்தித்த போது அவங்க பதிவு பண்ணாங்க. நான் கூட போவேன் அப்பா கூட, அகாடமியில் மத்தியானம்லாம் போயிடுவாங்க, போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தரையில் படுப்பாங்க, கண்ணு மூடி படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்கன்னா முழுக்க அவங்க சிந்தனை நாடகத்தில் தான் அப்படின்ட்டு அந்த நேராக பார்த்த அனுபவங்களாக பகிர்ந்துட்டாங்க. அப்போ நாடகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். நடிகர் திலகமும் சரி, மக்கள் திலகமும் சரி, தன் கூட நடிக்கிறவங்க யாராவது அன்றைக்கி சாயந்தரம் நாடகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களே இயக்குநர்களை கூப்பிட்டு அவருக்கு சாயந்தரம் நாடகம் இருக்குது, அதனால் அவர் ஒரு 3 மணிக்கெல்லாம் முடிச்சு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படி. ஏன்னா 2 பேருமே நாடகத்துலேருந்து வந்தவங்க, 2 பேருமே நாடகத்துலேருந்து வந்திருக்காங்க. மக்கள் திலகம் வந்து நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்காரு, நான் நிறைய பட்டியல் எடுத்திருக்கேன். இவரும் தொடர்ந்து நாடகத்தில் இருந்தவர். அதனால் அன்றைக்கு நாடகத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருந்தது. அப்போ நாடகத்திலிருந்து நாடகத்தினுடைய அடுத்த வடிவம் திரைப்படம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கவங்க அதில் போக தான் விரும்புவாங்க. ஏன்னா இதில் என்னெல்லாம் கிடைக்குதோ அது மாதிரி 10 மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அது. நீங்கள் பேர்லேருந்து புகழ்லேருந்து பார்வையிலேருந்து எல்லாமே அப்படி போயிட்டு இருந்தாங்க. அது அப்பயும் நாடகம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ஏன்னா புதுசாக கலைஞர்கள் வர ஆரம்பித்தாங்க. நம்ம தொலைக்காட்சியில் செய்தி வாசிச்சுட்டு இருந்த டிவி வரதராஜன் அவர் நாடகங்கள் நடிச்சுட்டு இருந்தார், அவர் ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புதுசாக குழுக்கள் வருது, விதவிதமான முயற்சிகள் செய்கிறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. 90கள் வரைக்கும் அது நல்லா இருந்தது. 90ல் இந்த தனியார் தொலைக்காட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதில் இந்த தொடர்கள் ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அது கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் அதை எப்படி சொன்னாங்கன்னா தொலைக்காட்சி நாடகம் அப்படின்னாங்க. தொலைக்காட்சி நாடகம். அப்போது ஒரு பார்வையாளனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மாலை நேரம் நம்ம வெளியில் போய் ஒரு நாடகம் போய் பார்ப்போம் அப்படிங்கிறது மாறி வீட்டிலேருந்தே நாடகம் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்போ 95களுக்கு பிறகு அதில் மக்கள் உட்காந்துடுறாங்க. 2001க்கு பிறகு பல காரணங்கள்னால அது அப்படியே அந்த பாதிப்பு அதிகமாகி இங்கே வந்து பார்க்குற அந்த நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய அனுபவத்தை வந்து இன்றைக்கு மக்கள் இழந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். சார், இப்போ நீங்கள்
நிறைய தலைப்புகளில் ஒவ்வொரு நாடகங்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு நகைச்சுவை நாடகங்கள், எஸ்வி சேகர், கிரேசி மோகன் மாதிரியான நகைச்சுவை நாடகங்கள், அரசியல் சட்டைய நாடகங்கள், ஷோ மாதிரியானது, ஃபேமிலி ட்ராமாஸ். இப்போ நடக்கக்கூடிய நாடகங்களுக்கு மக்கள் எந்த டாபிக்குக்கு இல்லை எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக வரவேற்பு தராங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இதுவும் ஒரு 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 வினாப்படிவமே ஒன்று கொடுத்து சென்னை முழுக்க நான் வந்து அதை கொடுத்து வாங்கினேன். ஒரு 1000 பேர்கிட்ட வாங்கினேன். பெரும்பாலும் நகைச்சுவைன்னு தான் சொல்கிறாங்க. நகைச்சுவைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இல்லாமல் ஒரு 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 விழுக்காடு கூட இல்லாமல் இருக்கிற ஒரு துறை வந்து ஒரு பிரிவு வந்து அரசியல். அவங்க அதை அங்கே அரசியலில் வந்து மேடையில் பார்க்க விரும்பலை. நகைச்சுவை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த நான் என்னுடைய பார்வையில் என்னுடைய இந்த ஆய்வில் வந்து நகைச்சுவைனா என்னங்கிறதுலே ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்புக்கு வந்துட்டோம். ஏன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற நாடகங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சபா நாடகத்தினோட வடிவம் என்னென்னா 3 மணி நேரம் இருந்து இது ஒரு பெரிய இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணி வரைக்கும் நாடகம் நடந்துட்டு. ஆமாம், ஊர் திருவிழாக்கள் தொடக்கம். அப்போ சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்தில் அந்த நாடகங்கள் முழுக்க முழுக்க இசை வடிவமாக இருந்த நாடகங்கள். அதில் பாடகர்கள் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கும்போது தொண்டை கொஞ்சம் அவங்களுக்கு ஓய்வு வேணுங்கிறதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க உள்ளே போயிட்டு பார்வையாளர்களை வந்து இதை கவனிக்க வைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வந்து சில நடிகர்கள் வந்து வசனம் பேசுவாங்க. இது இயல்பு. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த நடிகர்கள் நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து வசனம் எழுதி பயிற்றுவிக்கப்பட்ட விஷயம் இல்லை. அது அவங்களா பேசிக்கணும். நீங்கள் பார்வையாளர்களை கவர்ந்து வச்சிருக்கணும், எந்திரிச்சு போகாமல். அப்போ அந்த நடிகர்கள் வந்து அவங்களுடைய சொந்த விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் சங்கரதாஸ் சுவாமிகள் என்ன முடிவு பண்ணுறாரு, அதையும் எழுத்தாக்குறேன், வசனங்களை எழுத்தாக்கி கொடுக்குறது தான் பேசணும் அப்படிங்கிறார். அதையும் தாண்டி பிரச்சனைகள் அதிகமாகும் போது தான் சங்கரதாஸ் சுவாமிகள் முடிவு பண்ணுறாரு, இதெல்லாம் இந்த பெரியவங்க இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வேண்டாம், குழந்தைங்களை வச்சு பண்ணோம். அப்படி தான் பாலர் சபைகள் ஆரம்பிக்குது. பாலர் நாடக சபைகள் சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ அப்படி தான் முதல்ல அதை தொடக்கிறார். சைல்டு ஆர்டிஸ்ட் அப்போ ஆரம்பிக்கிறார். அது இரவு முழுக்க நடந்துட்டு இருந்த நாடகத்தை 5 மணி நேரமாக சுருக்கிறாரு பம்மல் சம்பந்த முதலியார். பாடல்கள்லாம் எடுத்துட்டு வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, உரையாடல்களுக்கு. 5 மணி நேரம் போகுது. அந்த 5 மணி நேரம் 1954க்கு பிறகு 3 மணி நேரம் நாடகமாக மாறுது. ஒய்ஜிபி ஆரம்பித்து மற்றவர்கள் எல்லாம் அது 3 மணி நேரம் நாடகம் போடுறாங்க. 2001 3 மணி நேரங்கிறது 2.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ 1.5 மணி நேரம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடகம் நடத்துகின்றவர்கள் பார்வையாளர்களை பழக்கப்படுத்திட்டாங்களா அல்லது பார்வையாளர்கள் நாடகம் நடத்துகிறவங்களை கட்டாயப்படுத்திட்டாங்களான்னு தெரியல. 7 மணிக்கு தொடங்கினா 8:30 மணிக்கு நீங்கள் நாடகத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி பார்வையாளர்கள் கிளம்பிடுறாங்க. பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்குது, அது இருக்குது. இன்னொன்று 60 வயதுக்கு மேல் வருகின்ற பார்வையாளர்கள், அவளுக்கு இப்போ இரவு உணவு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள். இவ்வளோ சிக்கல்களுக்கு நடுவில் இன்றைக்கு மாலை நேரத்தில் 1.5 மணி நேரம் நாடகங்களை போட்டுட்ருக்காங்க நாடக குழுக்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை விஷயம். அதனால் இந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் என்னால் என்ன தாங்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நகைச்சுவையாக ஒரு ட்ராமா பண்ணுங்க போதும். ஏதோ ஒரு சின்ன கருத்தே எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை நீங்கள் நகைச்சுவையாக சொல்லுங்கள், அது போதும் எங்களுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த பதில்கள் எனக்கு கிடைச்சிது. ஆனால் நாடக குழுக்கள் அதை வேறு மாதிரி புரிந்து கொண்டார்களோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பொதுவாக நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, அவர்களுக்கு பெற்றோர்கள், ஒரு உறவு, பக்கத்து வீடு, பொதுமக்கள் யாராவது ஒருத்தர், இதில் யாராவது ஒரு கதாபாத்திரம் நகைச்சுவை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகராக இருப்பார். அவரை பேசுவார், எல்லாம் சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பொதுமக்கள் நகைச்சுவையை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுனாலையும், நகைச்சுவாக பேசினா தான் ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்கன்றதுனாலையும் இன்றைக்கு சபா நாடகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் சொல்கிறதெல்லாம் பெரும்பான்மைன்னு வச்சுக்கணும், எல்லாமேன்னு சொல்லிட முடியாது. பெரும்பான்மை எல்லாருமே நகைச்சுவை பண்ணுறாங்க. இப்போ 12 கேரக்டர் நடிக்குதுன்னா 12 கேரக்டருமே நகைச்சுவை பண்ணணும். நகைச்சுவை பண்ணுறதா நினைத்து கொண்டு பண்ணுவார்கள், அதுக்கு முயற்சிப்பாங்க. இது ஒரு தவறான புரிதல் தான். அது அவங்க அதை தான் எதிர்பார்க்குறான்னு இவங்க முடிவு பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நாடகம்ன்றது நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் எல்லா விதமான உணர்வுகளையும் காமிக்கக்கூடிய ஒரு 10 கதாபாத்திரங்களை பார்க்கும்பொழுது தான் நான் வந்து பார்த்த ஒரு திருப்தி. சமூகத்தை தானே பார்க்குறேன். நான் நாடகம்ன்றது வந்து இன்னொரு சமூகத்தை பார்க்குறேன். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நான் பார்க்குறேன்ற மாதிரி. இதெல்லாம் பல தவறான புரிதல்கள் கூட நாடகத்தினுடைய இன்றைய வடிவத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த உணர்வுபூர்வம்னு சொல்லும்போது
பொன்னியின் செல்வன் நாடகத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பொன்னியின் செல்வன் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி படமாக வந்து பெரும் ஓட்டம் ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி நாவலாக ரொம்ப பெரும் வெற்றி அது. அது படம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 2 முறை அதை நீங்கள் நாடகமாக்கியிருக்கீங்க. நாவலாக இருந்தது, நாடகமாக்கியிருக்கீங்க. அதோடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது?